நீட் எக்ஸாம்ல நடந்த ஸ்கேமை எதிர்த்து இந்தியா முழுவதும் வேற லெவல்ல போராட்டம் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் NTA பாத்தீங்கன்னா மார்க் மாத்தி போட்டுட்டாங்க அந்த மாதிரியான ஸ்கேமை பத்தியே பேசிட்டு இருக்கும்போது இப்ப திடுக்கிடும் தகவல்கள் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது உத்தரப்பிரதேசத்துல இருந்து நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரே லீக் ஆயிருந்திருக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி. அதையும் இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. 5 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை யார் லீக் பண்ணாங்களோ அதே ரவி அட்ரி அந்த கும்பல் தான் இந்த எக்ஸாமுக்கும் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிருக்காங்க. அதாவது நீட் எக்ஸாமுக்கு. அது போக இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட்ல பிங்கு அப்படின்ற ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பீகார்லயும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு நீட் எக்ஸாமோட. அதை பண்ணது இந்த பின்கு அப்படின்ற ஆள் தான். எங்க ஊர்ல பிள்ளைகளை ஜட பண்ணிட்டு போகாத, கொண்ட போட்டு போகாத, முழுக்கை சட்டை போட்டு போகாதுன்னு கிழிச்சு விட்டு இப்படியெல்லாம் உள்ள அனுப்புனீங்களே. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த படத்துல எல்லாம் வரும் அந்த 10,000 ரூபாய் போலீஸ் கிட்ட மாட்ட விட்டுட்டு அங்கிட்டு 10 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுருவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு சைடு ஸ்ட்ரிக்டா பிடிக்கிறேன்னு அந்த சைடு ரொம்ப லிபரலா விட்டாங்க போல. சரி எழுதிக்கங்கப்பா உங்க இஷ்டத்துக்கு. ரொம்ப காலமா அந்த சவுத் சைட்ல இருந்தே டாக்டர்ஸ் அதிகமா வராங்க. இப்ப நம்ம பிள்ளைகளும் வாங்க அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஆனா இந்த நீட் விவகாரம் பத்தி தமிழ்நாட்டுல ஒரு பிஜேபி காரங்க கூட வாய திறக்கல. ரைட் சொல்றது ஒண்ணுமில்ல.